Hello students, good evening. 11th standard chemistry public exams la கேட்கக்கூடிய top most important 5 more questions, top 20 questions, golden questions பார்க்க போறோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்கு. படிக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இதுக்கு மேலே தான் நான் படிக்க போறேன், நான் கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா வந்து 70க்கு ஒரு 60+ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தாராளமா பார்க்கலாம். ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கோல்டன் கொஸ்டின். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்க எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய அந்த 5 கொஸ்டின்ஸ்ல ஒரு 4 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ற அளவுக்கு தான் அந்த கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்ல மேக்சிமம் கேட்ட கொஸ்டின்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து இந்த வருஷம் வர்றதுக்கு என்னெல்லாம் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து அது மூலியமா கொடுத்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் கூட மிஸ் பண்ணாம படிங்க, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வேல்யூபிளான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இம்பார்ட்டன்டான ஸ்டடி மெட்டீரியலை வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 11க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுன்றவங்க மற்ற வீடியோஸும் போய் பாருங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான வேற என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து என்னால முடிஞ்ச வரையும் நான் மேக்சிமம் எல்லா கமெண்ட்ஸுக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். ரிப்ளை பண்ண முடியாட்டியும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா வந்து என்ன வீடியோஸ் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல அந்த வீடியோஸை பார்ப்போம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து அந்த டாப் 20 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், டாப் 20 கோல்டன் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து 34, 35, 36, 37, 38 இந்த 5 கொஸ்டின்ஸ்க்குமே ஏ ஆர் பின்ற ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுல கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் 100% படித்திருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த 100% கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ் டோட்டலா வந்து உங்களுக்கு 25 மார்க்ஸ் வந்துடும். ஸோ இந்த 25 மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தா கண்டிப்பா இந்த 25 மார்க்ஸ் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இல்ல கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 4 கொஸ்டின் ஆச்சும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ ஈஸியா அந்த 20 மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 20 ஆர் 25 அது உங்களோட லக்கை பொறுத்து இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இது வீடியோவா பாக்குறத மட்டும் இல்லாம தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸை உங்க டெக்ஸ்ட் புக்ல மார்க் பண்ணி இம்மிடியேட்டா படிக்க பாருங்க. யாரெல்லாம் இந்த 20 கொஸ்டின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வீடியோ பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கெமிஸ்ட்ரியோட மார்க்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரியோட டார்கெட் என்ன அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கால்குலேட் த எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டிப்பா வந்து ஒரு சம் 5 மார்க்ஸ்ல கேட்டுடுறாங்க. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் இந்த சம்முன்னு பார்க்காம இந்த டைப்ல இருக்க மற்ற சம்ஸ்மே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆஃபாக் பிரின்சிபல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 கொஸ்டினும் சேர்த்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ ஆஃபாக் பிரின்சிபல் 3 மார்க்ஸ்க்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்க்கும் சேர்த்து 5 மார்க்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ரெடி ஆயிடுங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் அண்ட் டியூட்டீரியம், கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிப்சம். இந்த ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கொடுக்குறாங்க. 3 மார்க்ஸ் 1, 2 மார்க்ஸ் 1 அப்படின்னு கொடுக்குறாங்க, சரிங்களா? எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்ஸ். டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்ட் கேசி, இதுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து டிஃபைன் ஐசோடானிக் சொல்யூஷன், பாண்ட் ஆர்டர், பாண்ட் என்தால்பி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் N2 மாலிக்யூல் யூசிங் MO தியரி, இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 8th கொஸ்டின், டிஸ்கிரைப் த ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ்டு த டிஃபெக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் இன் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் பை லாசிங் மெத்தட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் DTT, குளோரோபிரிசின், ஃபிரியான் 12.
இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 10th கொஸ்டின் ரைட் எ நோட் ஆன் டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர். 11th கொஸ்டின் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இது வந்து 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு 3 மார்க்ஸ் கேட்கும் பொழுது 5 மார்க்ஸ் கேட்டாக்கா 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. கண்டிப்பா 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 3 மார்க்ஸ்னாக்கா 2 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் போயிடும். ஸோ முடிஞ்ச வரையும் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல வந்து 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிரசன்ட் இன் 9 கிராம் ஆஃப் ஈத்தேன். At the 12th question, explain the following, give appropriate reason. Ionization potential of N is greater than that of O. The electron affinity values of B, E and Mg are almost zero. இது 3 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா, அது 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அடுத்து கிவ் எனி 4 யூசஸ் ஆஃப் ஜிப்சம், இது 2 மார்க்ஸுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே வந்து சேர்த்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கொடுக்குறாங்க. ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த reactions involved in solvary process of preparation of sodium carbonate. அடுத்து 14th one, derive the values of critical constants Vc and Pc from van der Waals equation of state. Van der Waals equation very important question. அதை மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. இது உங்களுக்கு 5 மார்க்ஸ். 15th one, derive the relation between Kp and Kc. ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இருந்தாலும் இதை படிச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ்ல இது கேட்குறாங்க. சப்போஸ் வந்து இது கூட வந்து உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வேற 2 மார்க்ஸ் கூட சேர்த்தும் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் லீ சாட்லியர் பிரின்சிபல். 16th one, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹென்ரிஸ் லா, இது 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அடுத்து 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல வரும். 17th one, define term isotonic solutions. 18th one, draw the MO diagram for oxygen molecule, calculate its bond order and show that O is paramagnetic. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 19th one, describe the mechanism of nitration of benzene, இது 3 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸ்டேட் மார்கோவ்-மின்காஃப் ரூல்ஸ், இது வந்து 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், வாட் இஸ் ஸ்டோன் லெப்ரசி, ஹவு இஸ் இட் ஃபார்ம்டு, இது 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் த ஃபாலோயிங், இது 3 மார்க் கொஸ்டின்ஸ். ராஷிக் ப்ராசஸும் டோஸ் ப்ராசஸும். சரிங்களா? ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. மிஸ் பண்ணாமல் படிங்க. ஆல்ரெடி நீங்கள் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவரையும் வந்து இந்த 20 கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை படிக்க பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ரிவிஷன் எக்ஸாம், செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இன்னும் உங்களுக்கு முடியல அப்படின்னா அதுக்குமே இந்த கொஸ்டின்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸான வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக தொடர்ச்சி அப்லோட் பண்ண இருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.